ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் மறக்காமல் செல்வி ஹால்பர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ராகி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு பவுலில் உங்களுக்கு தேவையான அளவு ராகி மாவு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துகிட்டு உப்பு போட்டுட்டுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா தோசை மாவு அளவுக்கு கரைச்சி ஒரு நைட்டு முன்னாடியே நீங்கள் ஊற வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நைட்டு ஊற வச்சிங்கன்னா நீங்கள் மறுநாள் காலையில் தான் நீங்கள் தோசை செய்ய முடியும். நம்ம உடனே செய்ய முடியாது, இது கொஞ்சம் புளிக்கணும். மறுநாள் காலையில் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தோசை தவா வச்சுட்டு நம்ம தோசையை நல்லா கிறிஸ்பியாக எண்ணெய் ஊற்றி நம்ம செஞ்சு எடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தோசை. வாங்க நம்ம இப்போ ஆனியன் சட்னி எப்படி செய்யலான்றது பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு சைட் டிஷ்ஷாக கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடலைப்பருப்பு, தேவைக்கேற்ப கடலைப்பருப்பு நீங்கள் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு அதையும் போட்டு ப்ரௌனாக நல்லா ஃப்ரை பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போதும். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். நீங்கள் கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஆனியன் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனியன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். கோல்டன் கலர் வேண்டாம், ஒரு லிமிட்டை கண்ணாடி பதம் வந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் நம்ம நல்லா தாளிச்சிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை தாளிச்சிட்டு நம்ம அரைச்சி வச்ச சட்னி அதில் கொட்டிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா தோசையும் ஆனியன் சட்னியும் ரெடி.